வெல்கம் டு PyCoDG. நாம இந்த வீடியோவில் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஸ்டாக்? Elements are stored in the LIFO principle. What is meaning LIFO? Last in, first out. The last element stored in a stack will be removed ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு புக்கு, அப்புறம் ஒரு செகண்ட் புக்கு, தேர்ட் புக்கு, இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக எந்த புக்கை வச்சுருக்கீங்களோ அந்த புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட்டாக வச்ச புக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா ஆகும், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ ஸ்டாக். ஸ்டாக் என்ன அப்படின்னா எது லாஸ்ட்டாக இருந்ததோ அதுதான் ஃபஸ்ட்டாக ரிமூவ் ஆகுறது. ஓகே, ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1ன்ற வேல்யூவை ஆட் பண்ணுறோம், அடுத்து 2ன்ற வேல்யூவை ஆட் பண்ணுறோம், 3ன்ற வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணும்போது எதை ரிமூவ் பண்ணுவோம், எது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுமோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் வந்து பைத்தானில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக ஸ்டாக்குக்குன்னு எந்த ஒரு டேட்டா செக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்கை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பைத்தானில் வந்து நம்ம யூஸிங் த லிஸ்ட். ஓகே, லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தானில் ஸ்டாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கில் டாட் அப்பெண்ட். ஸோ வேல்யூ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ 10ன்ற வேல்யூவை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டாக்கு, இப்போ நம்ம ஸ்டாக்கை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். பாருங்க வந்து 10ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம திரும்ப அப்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 20 அப்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்டாக்கில் வந்து இப்போ 10 and 20 இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்கில் வந்து பாருங்கள் இப்போ 10 and 20. ஸோ இந்த மாதிரி அப்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அப்பெண்ட் பண்ண வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுன்னு சொல்கிறோம். அதாவது லாஸ்ட்டாக எந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுமோ அந்த வேல்யூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதுதான் வந்து ஸ்டாக். அப்போ என்ன பண்ணுறோம், பாப் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் லிஸ்ட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டாக் டாட் பாப். ஸோ பாப் என்ன பண்ணும், லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், ரிமூவ் அண்ட் ரிட்டன் த ஐட்டம் இண்டெக்ஸ். அதாவது இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை நீங்கள் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த லாஸ்ட் ஐட்டத்தை தான் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ டிஃபால்ட்டாக பாருங்கள், இங்கே இருக்குது இண்டெக்ஸ் என்ன இருக்குது, -1. -1னா இப்போ என்ன, ரிவர்ஸ் தானே, லாஸ்ட் ஐட்டம். ஸோ லாஸ்ட் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணி எந்த வேல்யூவை எந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணிச்சோ அதை வந்து ரிட்டனும் பண்ணும். ஓகேங்களா? இங்கே வந்து வேணால் நம்ம ரிமூவ்டு ஐட்டம்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் ஐட்டம், இந்த ரிமூவ் ஐட்டத்தையும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பிரிண்டில் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் ஐட்டம்னு வச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து இந்த ரிமூவ் ஐட்டத்தை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அது போக இப்போ ஃபைனலாக நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இருக்கும், இந்த ஸ்டாக்கில் வந்து ரிமூவ் ஐட்டம் நமக்கு என்னவாக இருக்கும், 20 ரிமூவ் ஆகிருக்கும். ஸ்டாக்கில் வந்து நமக்கு என்ன இருக்கும், வெறும் 10 மட்டும்தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 ஆட் பண்ணோம், அப்புறம் 20 ஆட் பண்ணோம். அடுத்து வந்து ரிமூவ்ட் ஐட்டம்ஸ் பாருங்கள் 20. இந்த 20 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பாப் பண்ணிட்டோம். பாப் பண்ணோன்னா நமக்கு ரிமைனிங் இந்த ஸ்டாக்கில் என்ன இருக்குது, 10 இருக்குது. அந்த ஸ்டாக்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் அ லென்த் ஆஃப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஸ்டாக் லென்த். ஓகே, ஸோ ஸ்டாக் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லென் ஆஃப் இந்த ஸ்டாக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதோட லென்த் என்னவா இருக்கும், நம்ம 1ன்னு இருக்கும். பாருங்க, ஸ்டாக்கோட லென்த் 1ன்னு இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பீக் அப்படின்னா எது வந்து அந்த லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது அதை எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது பீக். அப்போ லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்டில் இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அல்லது லாஸ்ட் எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், -1. ஓகே, அந்த ஸ்டாக்கோட எது லாஸ்ட் எலிமெண்ட் அப்படின்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து பீக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டாக்கோட லென்த்து 1, அடுத்து வந்து எது கோயிங் டு பி ரிமூவ் நெக்ஸ்ட்டு இந்த 10 தான். ஸோ 10 தான் வந்து என்ன டாப் எலிமெண்ட்டாக இருக்குது, அதுதான் வந்து பீக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக் வந்து இஸ் எம்டியா இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஆப்ரேஷன். அப்போ நம்ம ஸ்டாக் எம்டியா இல்லைன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த லென்த் வந்து இஸ் ஈக்குவல் டு 0 வரனா இட் இஸ் எம்டி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இஃப் இந்த லென் ஆஃப் ஸ்டாக். ஓகே, ஸோ லென் ஆஃப் ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவல் 0 இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்டில் வந்து இட் இஸ் எம்டி இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் எம்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அப்போ எம்டி பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து பாப் பண்ணுவோம் ஸ்டாக்கை. ஓகே, ஸ்டாக் டாட் பாப். ஓகே, இப்போ என்ன ஆகும், இன்னும் இந்த 10 நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து ஸ்டாக் வந்து எம்டி ஆகிடும். அப்போ ஸ்டாக் எம்டி ஆகிடுச்சுன்னா இட் இஸ் எம்டி ஸ்டாக் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே,
it is a empty stack. Okay, let's try now. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணோம், அப்புறம் 10 20 பாருங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து 10 இருக்குது, ஸ்டாக்கோட லென்த்து 1. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பீக் எது வந்து கோயிங் டு பி ரிமூவ் 10 தான். ஸோ 10 நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுத்து லைன் நம்பர் 13 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஸ்டாக் இஸ் எம்டி. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போனா வந்து அப்பெண்ட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஆட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா பாப். ஓகே, இந்த ஆடை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புஷ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, புஷ் ஆர் ஆட். ஓகே, அடுத்து பாப் ஆப்ரேஷன். அடுத்து வந்து என்ன பீக் ஆப்ரேஷன். ஸோ பீக்ன்றது விச் ஐட்டம் இஸ் கோயிங் டு பி டெலிட்டட் ஆர் விச் ஐட்டம் இஸ் இன் த டாப் லிஸ்ட், அதை நம்ம வந்து பிக் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் வந்து பீக். அடுத்து வந்து இஸ் எம்டி. ஸோ ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து ஸ்டாக்கோட லென்த். ஓகே சொல்லிட்டு, ஸோ இது எல்லாம் தான் வந்து ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் ஆப்ரேஷன் நம்ம வந்து ஒரு கஸ்டம் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக தான் நம்ம இது வந்து எழுதியிருக்கோம். இப்போ ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன் நான். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டாக்னு வச்சுக்குவோம். ஓகே, இது வந்து உங்களோட நேம் தான். ஓகே, நீங்கள் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டாக்கில் கிளாஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டெஃப் __ initல நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோம். இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஐட்டம்ஸ். ஓகே, ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எப்படி இருக்கும், இது எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நமக்கு என்ன புஷ். ஓகேங்களா, அப்போ டெஃபில் நம்ம புஷ்ன்னு கொடுப்போம். ஓகே, செல்ஃபில் நம்ம புஷ்ஷில் என்ன வரணும், ஒரு வேல்யூ வரணும், ஒரு ஐட்டம் வரணும். ஓகே நமக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஐட்டம், இந்த ஐட்டத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐட்டம்ஸ் ஸ்டாக்கில் வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ஐட்டம்ஸை செல்ஃப் டாட் ஐட்டம்ஸில் செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ் டாட் அப்பெண்ட். ஸோ இதை இந்த வர்ற ஐட்டம்ன்ற வேரியபிளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ புஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ புஷ் ஆர் அப்பெண்ட் ஆர் ஆட். ஓகேங்களா, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம வந்து பண்ணிட்டோம். செகண்ட் ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்கோம், பாப்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ பாப் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், டெஃப் பாப் செல்ஃப் அப்படின்றது என்ன பண்ணால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் திஸ்ன்னு சொல்லணும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் திஸ் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து செல்ஃப். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வந்து பாப் பண்ணோம். பாப் பண்ணும்போது நமக்கு வேல்யூ எதுக்கும் தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் நம்ம பாப் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ் டாட் பாப். இப்போ என்ன பண்ணிடுவோம், பாப் பண்ணிடுவோம். பாப் பண்ணுற முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஐட்டம் அந்த ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையே நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டாக் வந்து டோட்டலாக எம்டி ஆயிடுச்சுன்னா நம்ம பாப் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து எரர் வந்துடும்ல. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்குவோம். இஃப் ஓகே செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ், அதாவது எம்டியாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் லென்த் வந்து எப்படி இருக்கணும், லென் கிரேட்டர் தென் 0 இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பாப் பண்ண போகிறோம். இல்லைன்னா நம்ம பாப் பண்ண முடியாது. அப்படி எல்ஸ் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸ்டாக் இஸ் எம்டி. பிகாஸ் எம்டி ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ண முடியாது, பாப் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து எரர் வந்துடும்ல. ஸோ அதுக்காக ரைட். அடுத்து நம்ம வந்து இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். தேர்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பீக். ஸோ பீக்ன்றது என்னென்ன, பீக் வந்து அந்த லாஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபெச் பண்ணுறது, கெட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் வந்து பீக். ஸோ பீக் ஆப்ரேஷன் நம்ம இப்போ பண்ணுவோம். பீக் ஆப்ரேஷன் நமக்கு எந்த ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ பீக் பண்ணும்போது நம்ம என்ன இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். ஸ்டாக்கில் முதல்ல வேல்யூ இருக்கணும்ல, வேல்யூ இருந்தால் தான் நம்மளால லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம் அதே மாதிரியே. ஓகே, இருந்தது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து செல்ஃப் டாட் இந்த ஐட்டம்ஸ். ஓகே, அதோட -1, அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரைட், அப்படி இல்லை எல்ஸ்னா அப்படின்னா இந்த ஸ்டாக் இஸ் எம்டி, அதே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே ரைட். அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெஃபில் ஸ்டாக்கோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த் என்னன்னு. ஸோ லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு எந்த ஒரு பேராமீட்டரும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் இந்த லென் ஆஃப் செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ். ஓகே, இங்கே ஐட்டம்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாக். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து கிளாஸ் நேமை யூஸ் பண்ணியிருக்கேன்ல ஸ்டாக், அதுக்காக கன்ஃபியூஸ் பண்ண வேணாலும் நான் ஐட்டம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து இந்த ஸ்டாக் நம்மளோடது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லென்த்தும் கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து என்ன, ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு இஸ் எம்டி.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இஃப் இந்த லென்த் வந்து 0 இருந்தால் இட் இஸ் எம்டி. அப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம், ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா. இதை அப்படி நம்ம காப்பி பண்ணிக்குவோம். இஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இப்படி பண்ணுவோம். ஓகே, ஈக்குவல் 0னா இஸ் எம்டி. ஓகேங்களா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அப்போ இது வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுவோம் நமக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஸ்டாக்ன்ற கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் ஆஃப். ஓகே, ரைட். இப்போ ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணுறது. ஓகே, இப்போ இங்கே நம்ம பிரிண்டில் எழுதுவோம், பிரிண்ட் புஷ் ஐட்டம் 10 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டாக்ல வந்து டாட் புஷ் பண்ண போகிறோம். எந்த வேல்யூவை, இந்த 10ன்ற வேல்யூவை நம்ம புஷ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி அடுத்து ஒரு 20ன்ற வேல்யூவையும் புஷ் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து இங்கே வந்து 20 கொடுப்போம். ஓகே, அடுத்து வந்து ஒரு 30ன்ற வேல்யூவையும் புஷ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை ஃபில் பண்ணிக்குவோம், ஒரு 3 எலிமெண்ட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டாக் டாட் ஐட்டம்ஸ். ஓகே, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 20, இங்கே வந்து 20, இங்கே வந்து 30ன்னு வச்சுப்போம், இங்கே இதே மாதிரி 30. ஓகே, ஸோ நமக்கு இப்போ எப்படி இருக்கும், 10, 20, 30 அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்கள், புஷ் ஐட்டம் 10, 20, 30 நம்ம எல்லாத்தையும் புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஸ்டாக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் 10, 20, 30. ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து கிடச்சிருச்சு. ரைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து புஷ் த ஐட்டம், அதாவது ஆட் த ஐட்டம், அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருந்தோம், பாப் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பாப் த எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பிரிண்ட் பாப் த எலிமெண்ட். ஓகே, ஓகே, ஸோ ஆஃப்டர் பாப் பண்ணிவிட்டு நம்ம எனக்கு ஸ்டாக் என்ன இருக்குன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்கும், இந்த 30 வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து 10 and 20 தான் இருக்கும். இது வந்து ஆஃப்டர் பாப். ஓகே, ஸோ ஆஃப்டர் பாப்பில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நம்ம இன்னும் பாப்பையே கால் பண்ணவே இல்லைல்ல, ஸ்டாக் டாட் பாப். இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, பாப் த எலிமெண்ட்ஸ். ஸோ நமக்கு ஆஃப்டர் பாப் பண்ண பின்னாடி நமக்கு என்ன இருக்குது, 10 and 20. ஏன்னா இந்த 30ன்றது நமக்கு பாப் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆப்ரேஷன் இஸ் டன். தேர்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன சொன்னோம், பீக், அதாவது எது வந்து லாஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, இப்போ இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ நமக்கு வேல்யூ வந்து என்ன வரணும், 20 தான் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பீக் த ஸ்டாக் வேல்யூ. ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பிரிண்டில் நமக்கு வந்து ஸ்டாக் டாட் பீக் அப்படின்றத நம்ம கால் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஸோ வாட்ஸ் ஹேப்பன், ஃபங்க்ஷன். ஓகே, ஓகே, லெட்ஸ் கால். ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன பாருங்கள், பீக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஓகே, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாருங்கள், பீக் த ஸ்டாக் வேல்யூ. ஓகே, எந்த வேல்யூ நமக்கு வந்து 20, ஏன்னா இந்த லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து பீக் பண்ணி வரும் நமக்கு. அப்போ 20. ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன, ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போ ஸ்டாக் வந்து இங்கே எம்டியாக இருக்கா, ஸ்டாக் வந்து எம்டி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி 10 and 20ன்ற வேல்யூ வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும், அப்போ ஃபால்ஸ்ன்னு தான் வரணும். அப்போ பிரிண்ட் வேணும் இஸ் ஸ்டாக் எம்டி கேட்போம். ஸோ இப்போ வந்து அந்த நம்மளோட அந்த ஸ்டாக் டாட் எம்டின்ற ஆப்ரேஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம், இஸ் எம்டி. ஓகே, இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரணும், ஃபால்ஸ்ன்னு தான் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. பாருங்க, வந்து ரிசல்ட் வந்து ஃபால்ஸ், ஏன்னா இது வந்து எம்டி கிடையாது. இப்போ நம்ம பாப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டைம் நம்ம பாப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாக் வந்து எப்படி இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேணால் இப்போ ஒரு ஸ்டாக் ஆப்ரேஷன் வந்து நம்ம 2 டைம்ஸ் கால் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து 10, 20 2 வேல்யூ வந்து நமக்கு இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக்கை வந்து இந்த எம்டி ஆப்ரேஷனை வந்து நம்ம கால் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இஸ் எம்டி வந்து ட்ரூ அப்படின்னு வரணும் நமக்கு. ஓகே, லெட்ஸ் சி பாருங்கள், இப்போ வந்து நமக்கு என்னாச்சு, ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன், நம்ம வந்து 2 டைம் அதுக்கு பிறகு பாப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஸ்டாக் வந்து இஸ் எம்டி ஆகிடுச்சு. ஓகேங்களா, தட்ஸ் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இதை வந்து இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், நமக்கு இது தேவையில்லை. ரைட். அடுத்த ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் எ லென்த். வாட் இஸ் எ லென்த் ஆஃப் த ஸ்டாக். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த ஸ்டாக் இப்போ என்ன இருக்கும், நமக்கு 2ன்னு வரணும். ஓகே, லென்த் ஆஃப் த ஸ்டாக். லென்த் ஆஃப் த ஸ்டாக் வந்து என்ன இருக்கும், நமக்கு 2ன்னு வரணும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுவோம். ரைட். ஏன்னா 2 எலிமெண்ட்ஸ் நமக்கு இன்னும் இருக்குது, அதனால வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் 2ன்னு வரணும். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த ஸ்டாக் வந்து இஸ் 2. ஓகே, ஸோ அடுத்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணிடுவோம். பீக் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும், greater than 0 இருந்தால் தான் நம்ம வந்து பீக் பண்ணி வரும். அப்படி இல்லைன்னா ஸ்டாக் இஸ் எம்டின்னு வரும். வேணா இதை நம்ம செக் பண்ணுவோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம இந்த பாப்பை வந்து கால் பண்ணுவோம். ஓகே,
ஸோ ஸ்டாக் டாட் பாப். ஓகே, 2 டைம்ஸ் கால் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு 2 எலிமெண்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குல்ல. ஸோ 2 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டாக் டாட் ஐட்டம்ஸ் இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பிரிண்டில் அப்போ நமக்கு என்னவாக இருக்கணும், எம்டி லிஸ்ட்டாக தான் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீக்கை கால் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் பீக் த ஸ்டாக் வேல்யூ. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து இல்லை ஸ்டாக் இஸ் எம்டி, என்னால் பீக் பண்ண முடியாது அப்படின்னு வரணும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டாக் எம்டி ஆகிடும். அப்போ இங்கே வந்து எம்டி ஸ்டாக்லேருந்து வேல்யூவை பீக் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து இஸ் எம்டின்னு வரணும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு எம்டி ஸ்டாக். அப்போ ஸ்டாக் இஸ் எம்டி, பீக் த ஸ்டாக் வேல்யூ இஸ் நன். ஓகே, இல்லைன்னா இந்த வேல்யூ வந்து அது என்ன பண்ண முடியாது, எதுவும் நமக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து இந்த பீக் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எம்டி வந்து இங்கே செக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல, இந்த ஃபங்க்ஷனையே நம்ம வந்து இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இது பாருங்கள், இந்த கண்டிஷன் நம்ம இங்கே எழுதுறதுக்கு பதிலாக செல்ஃப் டாட் இஸ் எம்டி. ஓகே, எம்டியாக இருந்தது அப்படின்னா ரிட்டன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே இந்த ரிட்டன் வந்து ஃபைனல் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ரிட்டன் ஸ்டாக் இஸ் எம்டி. ஓகே, எல்ஸ் நமக்கு எல்ஸ் பார்ட்டே தேவையில்லை. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷனுக்கு போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணி. இப்போ பாருங்கள் பிக் த வேல்யூ ஸ்டாக் இஸ் எம்டி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக் வந்து பைத்தானில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா நமக்கு இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து வந்து ரீயூசபிளாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா டிக்யூ அப்படின்னு கலெக்ஷன்ற மாடியூலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிக்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்டாக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ பண்ணுறவங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரம் கலெக்ஷன்ஸ். ஓகே, சாரி, ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் எதை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிக்யூ. இந்த பாருங்கள் டிக்யூ. இந்த டிக்யூவை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாக்ன்ற வேரியபிள் நம்ம என்ன பண்ணலாம், டிக்யூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சாரி இன்டென்டேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டாக் டாட். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாக் டாட் அப்பெண்ட், கிளியர், காப்பி அல்லது இன்சர்ட், பாப் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டிக்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். எப்படி வந்து பைத்தானில் வந்து கியூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.